God bless you everyone with this word of God. ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Today for our meditation, இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வேத பகுதி 1 Timothy chapter 6 1 தீமோத்தேயு எழுதின பத்திரிகை 6வது அதிகாரம் from 6 to 11. 6வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து மட்டுமாய் நம்ம வாசிப்போம். Today the Lord is teaching to us, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது living the presence of God, don't run behind the world. பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு உலகத்தின் பின்னால ஓடாதீர்கள். How long you can run? எவ்வளவு நேரம் நீங்கள் உலகத்தின் பின்னால ஓட முடியும்? This world is going to an end. இந்த உலகம் முடிய போகிறது. So you keep running up. இன்னும் இந்த உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பீர்களா? There is a distance for you. அதுக்கு நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது. This word of God will make you to stop. இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை நிற்க செய்கிறதா இருக்கிறது. Brothers and sisters, many people have run after the world and they have lost the kingdom of God. அநேக சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தின் பின்பதாக ஓடி தேவனுடைய ராஜ்யங்களை இழந்து போயிருக்கிறார்கள். So we'll read the word of God now. இந்த வேளையிலே நம்ம தேவனுடைய வார்த்தை வாசிக்க போகிறோம். The word of God says, வேத வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. 1 Timothy chapter 6 verse 6. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். The godliness is the great gain. பாருங்க, தேவ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயம். So for you the assets, for you the property, everything is godliness. பாருங்க, உங்களுக்கு அசெட் எது என்று சொன்னால், ப்ராப்பர்ட்டி எது என்று சொன்னால் தெய்வீக தனம். தமிழ்ல வாசிக்க கேட்போம். போதுமே என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். See, it's a great blessings. What is that? Being a godly life. பாருங்க, தேவ பக்தி தான் நமக்கு மிகுந்த ஆதாயமாய் இருக்கிறது. God's presence is the greatest property. பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நமக்கு பெரிதான ஆதாயம், ப்ராப்பர்ட்டியா இருக்கிறது. Today most Christians and everyone, they are running after the world. பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். They want to gain profit. பாருங்க, அநேக ப்ராப்பர்ட்டி லாபத்தை அவங்க சம்பாதிக்க ஓடுகிறார்கள். If we remain quiet, we நம்ம will not get money. நம்ம அமைதியா இருந்தால் நமக்கு பணம் வராது. So pastor, we want to go out. பாஸ்டர், நாங்க வெளிய போய் தான் ஆக வேண்டும். Definitely you should go out. உண்மையாக தான் நீங்க வெளிய போய் சம்பாதிக்க வேண்டும். Use your knowledge, God given skills to make money. நீங்கள் தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளிலே, தேவன் கொடுத்திருக்கிற உங்களுக்கு ஞானங்களிலே நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீர்கள். But remember very carefully, ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாய் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், that money should not be your priority. பாருங்க, அந்த பணத்துக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது. Don't give money to the first place. பாருங்க, இந்த பணத்துக்கு முதல் ஸ்தானத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்க கூடாது. The first place is godliness. பாருங்க, முதல் இடம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? தேவ பக்திக்கு நம்ம கொடுக்க வேண்டும். Lord Jesus Christ said very clearly, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார், what is the profit that you earn the whole earth when you lose your soul? உலகம் முழுதும் நீங்க ஆதாயப்படுத்திக் கொண்டு உங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? By the time you die, you made a good properties. நீங்க மரிக்கிற நேரத்துல நீங்க ஒருவேளை நல்ல ஆஸ்திகளை சம்பாதித்து வைத்திருக்கலாம். You have a luxurious life. உங்களுக்கு ஒரு நல்ல லக்ஸரியஸ் லைஃப்ல நீங்க வாழ்ந்திருக்கலாம். Oh my God, your assets in crores. ஒருவேளை உங்க அசெட்ஸ் கோடிக்கணக்காக இருக்கலாம். You have the best car in the world. உலகத்துல இருக்கிற பெஸ்ட் கார் உங்களிடத்துல இருக்கலாம். All gold and richness. கோல்ட் இருக்கலாம், எல்லா ஐஸ்வர்யமும் உங்களிடத்துல இருக்கலாம். But the point is, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், you have everything in the world, உலகத்துல இருக்கிற எல்லாமே உங்களிடத்துல இருக்கிறது. but you don't have the godliness. ஆனா நம்மளிடத்துல என்ன இல்லை? தெய்வ பக்தி இல்லை. This separation from God is by the devil. You need to be very careful.
இந்த தேவ பக்தி இல்லாமல் பிரிவினையே தேவனிடத்துல இருந்து உண்டாக்குறது பிசாசுடைய வேலை. நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Pastor, I have more wealth. What I should do? பாஸ்டர், எனக்கு அநேக ஐஸ்வர்யம் இருக்கிறது, நான் என்ன செய்வது? Sow it in the kingdom of God. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதையுங்கள். I know a few of my very close people. எனக்கு நிறைய நெருங்கின நண்பர்கள், நான் ஜனங்களை அறிந்திருக்கிறேன். They have settled in United States of America. அநேகர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அவங்க செட்டில் ஆகியிருக்கிறார்கள். And some have settled in the Europe. அநேகர் யூரோப்ல செட்டில் ஆகியிருக்கிறார்கள். So they are earning like London euros, American euros, USA dollars. They are making good money. பாருங்க, லண்டன் யூரோஸ், அமெரிக்கன் டாலர்ஸ் நல்ல சம்பாதனையை சம்பாதிக்கிறார்கள். So when I approach them for the ministry, for the kingdom of God, நான் அவங்க இடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய வேலைகளுக்காக அவங்க இடத்துல நான் தொடர்பு கொள்ளும்போது, Pastor, we are busy in making money and savings, but we don't have a single penny to pay. பாருங்க, நாங்கள் வந்து அநேக அசெட்ஸ்களை, சேவிங்ஸ்களை பண்ணி சொத்து. சொத்துக்களை நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உதவி செய்ய எங்கள் இடத்துல பணம் இல்லை. Remember, children of God, கர்த்தருடைய பிள்ளைகளை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். God is using the word content. That means you limit yourself. பாருங்க, ஆண்டவர் ஆங்கிலத்துல கண்டெம்ட் என்ற ஒரு பதிவை பயன்படுத்தி இருக்கிறார் வார்த்தையை. அந்த வார்த்தை என்னவென்றால் நம்மளை நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். போதுமான அளவு. What is required? Three things. நம்மளுக்கு என்ன தேவை? 3 காரியம். Food. நம்ம தினதோறும் ஆகாரங்களை புசிக்க, We have a clothing. நல்ல உடைய உடுத்த, We have a shelter. நல்ல இருக்க ஒரு இடம். Bible says that's enough. உங்க வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அது உங்க வாழ்க்கையில போதும். Give more time for building the kingdom of God. அதிக நேரம் தேவனுடைய ராஜ்யங்களை கட்ட நம்ம நேரங்களை கொடுக்க வேண்டும். When we stand before Jesus, இயேசுவுக்கு முன்பதாக நம்ம நிக்கும்போது, Jesus, I made all properties. Sorry, Jesus, I never spent time for your kingdom. பாருங்க, ஆண்டவர் முன்னால நின்று, நான் உலகத்தில் அநேக ஆஸ்திகளை சேர்த்து வைத்தேன், நான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேரங்களை கொடுக்கல, என்னை மன்னித்திடுங்க, சாரி. So God simply says, ஆண்டவர் லேசாக அவர் சொல்லுவார், you lived a selfish life நீங்கள் only for yourself. சுயமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக நீங்க வாழ்ந்தீர்கள். You made properties for yourself. நீங்கள் ஆஸ்திகளை உங்களுக்காக சேகரித்தீர்கள். No place in my kingdom. என்னுடைய ராஜ்யத்துல உங்களுக்கு இடமில்லை. So here you can easily understand people are not satisfied with what they have. பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஜனங்கள் அவங்க இடத்துல இருக்கிறதுல அவங்க திருப்தி அடைவதில்லை. They need more. அவங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும். They want more. They don't want God's presence. பாருங்க, இன்னும் அதிகம் வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரம் அவங்களுக்கு வேண்டாம். In this miracle prayer, இந்த அற்புதத்தின் ஜெபத்துல I want to make it very clear. இந்த வேளையில நான் மிகவும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். It's not that you need more of your properties. Rather, you need more of God's power and His presence. பாருங்க, இந்த உலகத்துல அதிகமான ஆஸ்தி நம்மளுக்கு தேவையில்லை. அதை காட்டிலும் நம்மளுக்கு என்ன தேவை? தேவனுடைய அதிகமான வல்லமையும் பிரசன்னமும் நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. If you are completely packed with no time to God's kingdom, remember today you are under the clutches of the devil. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காமல் உலகத்திலேயே நீங்க நேரங்களை கொடுத்து நீங்க உலகத்திலே கட்டப்பட்டவர்களாக இருந்தால் இந்த நாளிலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சத்ரு உங்களை கட்டி வைத்திருக்கிறார். And you need deliverance in the name of our Lord Jesus. இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு விடுதலை தேவையா இருக்கிறது. Because you are always workaholic. Workaholic means from the time you get up, from the time till the time you sleep, you need thinking how to make properties, assets, income, lakhs and crores. You are under the trap of the devil. Be careful. பாருங்க, நீங்க காலையில் எழும்புன முதல் கொண்டு ராத்திரி படுக்கிற மட்டுமாய் பணத்தை எப்படி சேகரிக்கிறது, எந்த சொத்தை சேகரிக்கிறது, எப்படி மேல வருகிறது
கோடிக்கணக்கான பணங்களை நம்ம சேகரிக்கிறது என்று சொல்லி நீங்கள் அந்த நாட்களை கழிப்பீர்கள் என்று சொன்னால் நீ அப்படிப்பட்டவர்கள் சத்ருவின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். 17 years I don't have any property. I have not made any property. பாருங்க, 17 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் எந்த ஆஸ்தியும் சேர்க்க வைக்கவில்லை, என்னிடத்துல எந்த ஆஸ்தியும் இல்லை. My bank balance is also zero. என்னுடைய பேங்க் பேலன்ஸை நீங்கள் பார்த்தால் கூட அது ஒன்றும் இல்லை. Nothing I have. எதுவுமே என்னிடத்துல இல்லை. All I have is எல்லாமே என்னிடத்துல இருக்கிறது simple life. ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. Many people come to me, அநேகர் என்னிடத்துல வருவார்கள். the small people. They are so curious to know, Pastor, are you rich or poor? அநேகர் வந்து என்னிடத்துல கேட்பார்கள், நீங்கள் ஐஸ்வர்யவானா நீங்க ஏழையா என்று சொல்லி. I want to make them very clear. நான் உங்களிடத்துல தெளிவாக சொல்லுவேன், In Jesus, இயேசுக்குள்ளாக, in Christ, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக I am rich. நான் ஐஸ்வர்யவான். But in this world, இந்த உலகத்துல I am a simple man. நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். Let me tell you, I am not a poor. நான் வந்து ஏழை அல்ல, I am a simple. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். What do you mean by that? அப்படி என்றால் என்ன? Simple life. ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. So today you bring down your thinking and thought. இந்த நாளிலே நீங்கள் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால் உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் ஆலோசனைகளை நீங்கள் குறைவாக்க வேண்டும். Amen. Hallelujah. We will see that 1 Timothy chapter 6 verse 7. 7வது வசனம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். For we brought nothing into this world, and it is certain we can carry nothing out. We didn't brought anything to the world. We are not going to carry anything out of the world. உலகத்துக்கு நம்ம எதையுமே கொண்டு வரவில்லை, நம்ம இந்த இடத்துல எதுவுமே கொண்டு போவதும் இல்லை. See, I have my 2 sons. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். My eldest son, when he was born, என்னுடைய பெரிய மகன் பிறக்கும்போது, so first time I heard him in the labor room crying. அவன் லேபர் ரூம்ல இருந்து அவன் அழுகிற சத்தம் எனக்கு கேட்டது. So first time they are bringing to just to show me. முதல் தடவை அவங்க எனக்கு காண்பிக்க அவனை வெளியே கொண்டு வராங்க. So I was outside the labor room. நான் லேபர் ரூமுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். When I saw him, நான் அவனை பார்த்தபோது he was naked. அவன் வந்து வெறுமையாய் அவன் இருந்தான். Naked. நிர்வாணமாய் அவன் இருந்தான். No clothes on. அவன் மேல் ஒரு துணியும் இல்லை. Just the doctors and the nurses, they wiped him, gave him a clean wash. They powdered and they made him fresh. They wrapped him in a very clean towel. அவங்க டாக்டர்ஸ் நர்ஸ்கள் அவனை தொடச்சு அவனை கிளீனாக அந்த குழந்தையை வந்து அவங்க ஒரு துணியில சுற்றி எடுத்து கொண்டு வந்தார்கள். Because inside the womb he was in dirty water. அவன் வந்து வயிற்றுக்குள்ள ஒரு அழுக்கான ஒரு தண்ணீருக்குள்ள அவன் இருந்தான். When he came out, அவன் வெளியே வரும்போது he came with the dirty and with the blood stains on his body. அவன் வெளியே வரும்போது அவனுக்கு மேல ரத்தமும் அநேக அழுக்குகளும் இருந்தது. So the nurses all they cleaned him, very cleanly him. பாருங்க, அவனை வந்து நர்சஸ்கள் கிளீனாக அவனை வந்து தொடித்து எடுத்தார்கள். So he went even open his eyes, it was closed. அவன் கண்ணை கூட திறக்கவில்லை, கண்ணை மூடிதான் இருந்தான். The size of him, it was in my palm size. அவன் கண்களை பார்க்கும்போது பெரிதாக, The baby was my palm size. பாருங்க, அந்த குழந்தையை பார்க்கும்போது அவன் மிகவும் சிறுவனாய் அவன் இருந்தான். The small body, the small head, and his legs, hands, so small and tiny. பாருங்க, அவன் பார்க்கும்போது அவனுடைய கண்கள், அவனுடைய கால்கள் எல்லாமே சிறிதாய் இருந்தது. So he was naked. That shows the word of God says very clearly, nothing you brought to the world. பாருங்க, இந்த வேத வசனத்தின் பிரகாரமாய் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அவன் உலகத்துக்கு வரும்போது எதுவுமே எடுத்துக்கொண்டு வரவில்லை. So after a person dies, ஒரு மனிதன் இறந்து போன பிறகு, whatever may be his age, எந்த ஒரு வயதா இருந்தாலும் சரி, to respect the body, they will cover the body
dead body with the clean and the neat cloths. பாருங்க, அவன் அந்த அந்த சரீரத்தை ஒரு கனப்படுத்துகிறதுக்காக ஒரு துணியிலே அவங்க சுற்றுவார்கள், போடுவார்கள். To cover the shame. அந்த வெட்கத்தை மறைக்கும்படியாக ஒரு துணியை அவங்க போடுவார்கள். So once the body is kept in the ground in the burial ceremony, பாருங்க, அந்த கிரேவியார்ட்ல போய் அந்த பூமியில அந்த சரீரங்களை வைக்கும்போது after a few days, சில நாட்களுக்கு பின்பதாக the cloth, the flesh, everything perishes. பாருங்க, சரீரமும் துணியும் எல்லாமே அந்த இடத்துல இருந்து அழிந்து போகிறது. Why? After all for this. After all for this simple life. இந்த ஒரு லேசான வாழ்க்கைக்காக Why do you spend to the world? ஏன் உங்கள் நேரங்கள் எல்லாம் உலகத்துக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள்? Time you give it to Jesus. நேரங்களை அதிகமாய் ஆண்டவருக்காக கொடுங்கள். I tell you, you'll be the blessed one. நீங்கள் அப்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். We'll read 1 Timothy chapter 6 verse 7. Chapter 6 verse 7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். Nischayam, we will not take away. And verse 8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். Unnam unavum. See, it is very clear in English. உடக்க உடையும். See what it says. Food, clothing and food shelter. and raiment, let us be there with content. Content. See, food, clothing, shelter. பாருங்க, நம்மளுக்கு சாப்பாடும் நம்மளுக்கு உண்ண உடையும் இருக்க எடையும் இருந்தால் நம்மளுக்கு போதும். So what else we need more? வேற எதையும் நம்மளுக்கு அதிகமாய் தேவை? The Bible says that is all sufficient. பாருங்க, வேத வசனம் அதுதான் சொல்லுகிறேன், அது போதும் என்று சொல்லி. I don't have today the luxurious car. இன்னைக்கு என்னிடத்துல லக்ஸரியஸ் கார் இல்லை. Nothing like jewels with me. பாருங்க, எந்த ஒரு ஜுவல்ஸும் என்னிடத்துல இல்லை. No bracelets, no chains, no diamond rings and all this I don't have. எதுவுமே என்னிடத்துல இல்லை. Why? ஏன்? Bible, what does the Bible teach? வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? What you need? என்ன நம்மளுக்கு தேவை? You need food. நம்ம சாப்பிட ஆகாரம் வேண்டும். 3 times food. 3 வேளை ஆகாரம் புசிக்க வேண்டும். To cover your body. நம்ம சரீரத்தை மூட நமக்கு வஸ்திரங்கள் வேண்டும். And what else you need? வேற என்ன தேவை? To protect your family, to protect your body, you need a shelter from the climate. நம்மளுடைய குடும்பங்களையும் நம்மளுடைய சரீரங்களையும் இந்த கிளைமேட்டை காத்துக்கொள்ள ஒரு தங்க இடம் வேண்டும். See, when it rains, you need a house. மழை பெய்யும் போது நம்மளுக்கு தங்க ஒரு வீடு வேண்டும். When it is sunny, hot, you need a house. பாருங்க, பயங்கரமான வெயில் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு வீடு தேவை. To protect your family, you need a house. நம்ம குடும்பத்தை பாதுகாக்க ஒரு வீடு தேவை. Beloved children of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, these 3 things God has promised that in Matthew chapter 6 that He is going to give. பாருங்க, இந்த 3 காரியங்களை மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி. Hallelujah. 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 We'll read verse 9. 9வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஐசுவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து இருக்கிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுவார்கள். See, when you think of making lot of money, அதிகமான பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கும் போது, ஆலோசிக்கும் போது, when you think of that, நீங்கள் அதை நினைக்கும் போது, remember very carefully, நீங்கள் ஜாக்கிரதையாய் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், you fall into temptation. நீங்கள் சோதனையில விழுந்து விடுவீர்கள். You go away from God. நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடுவீர்கள். Because you will search for making money. ஏனென்றால் நீங்க பணத்தை சேகரிக்க, அதை தேட நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். You try to make money in going through evil ways. பாருங்க, அந்த பணம் எப்படி அநேக அசுத்தமான வழிகளிலே நீங்கள் கடந்து போக ஆரம்பிப்பீர்கள். You want money? நீ உங்களுக்கு பணம் தேவையா? You hard work. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும். Don't go
for evil works. பாருங்க, அசுத்தமான வேலையில் கடந்து போய் பணங்களை சம்பாதிக்க கூடாது. And that money should not be presented in the offering box. பாருங்க, அசுத்தமாய் சம்பாதிக்கிற சம்பாதனைகளை கூட நம்ம காணிக்கையில கொண்டு வந்து போடக்கூடாது. The pastors or Christian leaders, be careful. நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கிற நாமளும் நம்ம தேவனுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். See that how the believers are bringing faithfully with hard work, no cheated money, no bribe amount, no corruption, nothing evil. It is very holy and pure that they bring as an offering to God. பாருங்க, ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்போது அது பிரைட் மணியாவும் அசுத்தமான வழிகளிலே சம்பாதித்தாவும் அது இருக்க கூடாது. One day one of our church believer, she brought a common salt packet. ஒரு நாள் எங்களுடைய சபையில ஒரு சகோதரி ஒரு சால்ட் பாக்கெட் எடுத்து கொண்டு வந்தார்கள். The cost may be something around 30 to 40 rupees. ஒரு 30 ல இருந்து 40 ரூபாய் இருக்கலாம், 30 ல இருந்து 40. She came to me. அவங்க என்னிடத்துல வந்தார்கள். She gave me the salt packet telling that, Pastor, this is the offering. இது ஆஃபரிங் என்று சொல்லி அவங்க என்னிடத்துல கொண்டு வந்து கொடுத்தார்கள். I happily accepted it. நான் அதை சந்தோஷமாய் அவங்க கரத்திலிருந்து வாங்கி கொண்டேன். No matter, it is a simple packet of salt. பாருங்க, அது சால்ட் ஒரு சிம்பிள் பாக்கெட்டா தான் தெரியும். But you answer me now. இப்பொழுது நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டும். When you prepare a food, நீங்கள் ஆகாரங்களை செய்யும்போது without salt, can you taste it? நீங்கள் உப்பு இல்லாமல் நீங்கள் அந்த ஆகாரம் ருசியாய் உங்களுக்கு தெரியுமா? Come on, tell me. சொல்லுங்க பார்க்கலாம். Even the salt plays a very major role in preparing food. பாருங்க, இந்த உப்பு என்கிறது எல்லா ஆகாரங்களுக்கும் ஒரு முக்கியமாய் இருக்கிறது. Even Jesus said in Matthew chapter 5, he said, you are the salt of the earth. பாருங்க, இயேசுப்பா கூட மத்தேயுல சொல்லி இருக்கிறார், இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருங்கள். So whatever the offering you give, pastors, please humbly accept it. பாருங்க, ஊழியக்காரர்களாகிய நாம கூட அவங்க கொடுக்கிற காணிக்கைகளை நம்ம தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறோம். Sometimes they may give less, sometimes they may give little more, sometimes they may give good offering. Okay. பாருங்க, சில நேரத்துல குறைவாய் கொடுப்பார்கள், சில நேரத்துல சரியாய் கொடுப்பார்கள், சில நேரத்துல அதிகமாய் கொடுப்பார்கள். We are not pressuring on anyone else because it's a free will offering. பாருங்க, அவங்க உற்சாகமாய் கொடுக்கிற காணிக்கைகள். We will go for the next verse. அடுத்த வசனத்துக்கு கடந்து போவோம். After the reading of just now we read, 10th. when we love more money, we will fall into temptations. பாருங்க, நம்ம அதிகமாய் பணத்தை விரும்பும்போது நம்ம சோதனைக்குள்ளாக உள்படுவோம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு they will go away from Jesus. பாருங்க, இந்த பணத்தின் மேல் அன்பு இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு கடந்து போய் விடுவார்கள். They can't attend the Sunday service. அவங்க ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனை ஆராதிக்க மாட்டார்கள். Pastor, I'm busy with some meetings. பாஸ்டர், நான் மீட்டிங்ல பிஸியா இருக்கிறேன். I want to make money. நான் பணத்தை சேகரிக்க வேண்டும். Lord Jesus, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, today who are bound in the power of the devil in making money, பாருங்க, இந்த பணத்தை சேகரிக்கிறதான இந்த பணத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக பணத்தை நேசித்து வாழ்கிறவர்கள், deliver them. ஏசப்பா, அவங்களை நீங்கள் விடுதலையாக்குங்க. I want to pray for you. இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். So remember carefully, we need more presence of God, more power of God, not more assets in the world, more richness in the world. பாருங்க, ஜாக்கிரதையாய் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுக்கு அதிகமான தெய்வீக தனமும் தேவனுடைய பிரசன்னம் வல்லமை தேவை. உலகத்துல வந்து அதிகமான ஆஸ்திகள் நம்மளுக்கு தேவையில்லை. Every word has power. It's not that
When I shout, it is powerful message. When I speak slow, it is a simple message. பாருங்க, நாங்கள் கத்தி பேசினால் அதுக்கு வல்லமை இருக்கிறது, நாங்கள் நிதானமாய் பேசினால் வல்லமை இல்லை என்ற அல்ல. தேவனுடைய வார்த்தை நிதானமாய் பேசினாலும் கத்தி பேசினாலும் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. The word will deliver you. இப்பொழுது இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்குவதாக. Today, make your life content and simple, but be rich in giving time for Jesus. பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கைய நீங்கள் வந்து கிறிஸ்துக்குள்ள கட்டுப்படுத்திக் கொண்டு நீங்க கட்டுப்படுத்தி நீங்கள் வாழுங்கள். ஆனால் கர்த்தருக்குள்ள நீங்கள் ஐஸ்வர்யவானாய் இருங்கள். Let me encourage you today. இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Kick the devil out. அந்த சத்ருவை சோதனைக்காரனை நீங்கள் வெளியே அனுப்புங்கள். Commit yourself நீங்கள் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்கள். to serve the Lord Almighty. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஊழியங்களை செய்யுங்கள். I'll pray for you. இந்த வேளையில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Precious Heavenly Father, we thank you for this wonderful day, miracle prayer, that today everyone who is watching in the online and everyone who are listening in physically or present here, Lord, your word brings deliverance and blessings. Destroy the works of the devil and deliver people from the bondage of the worldly pressures, and they want to become rich. Lord, I pray that they spend more time in your presence with you, God. You be with everyone. Thank you for miracles happening. All glory and power to you alone. In Jesus' mighty name I pray. Amen. Our Savior Sagar, உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. The love of Father God, the grace of Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit abide with all of us today and forever and ever and ever. Amen. The church say amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. God bless you. Have a wonderful week. And we'll be continuing this miracle prayer coming Wednesday.